Hi guys, how to learn digital marketing? Digital marketing எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிகினர் இருந்தாலும் சரி, இல்லை மிட் லெவல் ஆர் எக்ஸ்பர்ட் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு வேல்யூபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து 10% தாங்க தியரி சப்ஜெக்ட், 90% ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்டுங்க. மோஸ்ட் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறவங்க என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இதே மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் பேசுவாங்க, அதை கேட்குறாங்க, ஒரு கோர்ஸ் வாங்கி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் விட பெஸ்ட் வழி என்னென்னா, நீங்கள் இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது கேட்டிங்கன்னா இதை போய் அப்ளை பண்ணணும். இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கற்றுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் வழி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நாட் அண்ட் தியரி கோர்ஸ், இட்ஸ் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு இதை மைண்டில் ஏற்றுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து தியரியை கற்றுக்கிறது வந்து 10% தான். நம்ம ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை பண்ணுறது தான் 90%. ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுச்சுன்னா பெஸ்ட்டு வே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கடல் மாதிரி சொல்லுவேன். இதில் நிறையா டைப் இருக்குது. எஸ்இஓ, கண்டென்ட் ரைட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், வீடியோ மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்டு பெய்டு பிபிசி பெய்டு கேம்பெயின் சொல்லுவாங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்டு மொபைல் மார்க்கெட்டிங், ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ நீங்கள் மொட்டையாக போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு தேடாதீங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எல்லாம் என்னென்ன ஒர்க் ஆகுது, இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, மொபைல் மார்க்கெட்டிங்னா என்ன, வீடியோ மார்க்கெட்டிங்னா என்ன, சோசியல் மீடியா, இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வந்து இன்டெப்த்தாக இறங்குங்க. ஓகேங்களா? எல்லாத்தாலையும் இன்டெப்த்தாக இறங்க முடியாது. ஸோ எல்லா டாப்பிக்கையும் கற்றுக்கிட்டு இதில் எந்த டாபிக் உங்களுக்கு சூஸ் ஆகும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இதில் நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்இஓ உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து தியரியாக கற்றுக்கிட்டே என்ன பண்ணணும்னா, ஒரு வெப்சைட் வந்து நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர் இருக்குது. கோடாடி இந்த மாதிரி ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் டொமைன் நேம் வாங்குங்க, ஹோஸ்டிங் வாங்குங்க, ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டுக்கு கீவேர்டு கண்டென்ட் எழுதி அதை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள், பண்ணி ரேங்க்கில் கொண்டு வாங்க. இதுதான் பெஸ்ட் வழி எஸ்இஓ கற்றுக்கிறதுக்கு. இதுவே நீங்கள் வந்து ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிக்கிறேன், சோசியல் மீடியா கற்றுக்கினீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், லிங்க்டின் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணி அதில் ஆடியன்ஸை கொண்டு வர வைங்க. இப்போ நீங்கள் அதில் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த கண்டென்ட்டில் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்றாங்க, இதெல்லாம் ஏன் பார்க்க மாட்றாங்க, இதில் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா அப்படின்ற உங்களுக்கு டவுட் வரும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வேறு இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எந்த டாபிக் சூஸ் பண்ணீங்களோ அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கற்றுக்கிட்டே இருக்காதிங்க. நீங்கள் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எஸ்இஓன்னா வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, சோசியல் மீடியானா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இமெயில் மார்க்கெட்டிங்னா அந்த சப்ஸ்கிரைபர் வாங்குறது, இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வாட் எவர் மேபி நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் சரி, அந்த இதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ நிறையா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது சில இது வந்து பெய்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்இஓன்னு சொல்லும்போது வெப்சைட் வாங்குறது, ஹோஸ்டிங் வரதுலாம் பெய்டு. அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. பிளாகர் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாகர், மீடியம், டம்ளர் இந்த மாதிரி ஃபோரம் சைட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஆர்டிக்கல் எழுதி அந்த ஆர்டிக்கல் வந்து ரேங்க் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து கோரா, மீடியம், லிங்க்டின், டம்ளர் இந்த மாதிரி இதில் வந்து கண்டென்ட்டை எழுதி அதை ரேங்க் பண்ண ட்ரை பண்ணலாம். சோசியல் மீடியாஸ்னால் நமக்கு அமௌண்ட் கிடையாது. இதுதான். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிபிசி பெய்டு மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணும்போது நீங்கள் லிட்டில் பிட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிபிசியை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் இந்த மாதிரி போகும்போது இதில் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் 500, 300, 200, 100 இந்த மாதிரி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆடு எப்படியெல்லாம் ரீச் ஆகுது, இந்த கன்வர்ஷன் எப்படியெல்லாம் ட்ராக் பண்ணுறது இந்த மாதிரி கற்றுக்குவோம். சிம்பிளாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, ஏன் கிடைக்கல, ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஏன் கிடச்சிச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறையா ஒர்க் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகாது. நான் சொன்ன பெஸ்ட்டு மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக அதில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டில் இன்டர்வியூ போனீங்கன்னா அதில் ஒரு பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணி வர ஒரு போர்ட்ஃபோலியோ, உதாரணத்துக்கு நீங்கள் எஸ்இஓ யூஸ் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அண்டு கண்டென்ட் மார்க்கெட்டிங் கண்டென்ட் எழுதுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும்ல, அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து இன்டர்வியூஸ் போகும்போதோ இல்லை ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோ காமிங்க. இந்த ரெஸ்யூமில் இருக்க சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரெஸ்யூமில் இருக்க சொல்கிற காலம்லாம் மலையேறி போச்சு. அந்த போர்ட்ஃபோலியோவை காமிச்சிங்கன்னா ஆன்லைனில் அவங்களே பார்த்துக்கிறாங்க.
இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போ டிஜிட்டல் ஜிவிக்கில் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் இதுவே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்வியூ போனேன்னா இன்டர்வியூஸ் வந்து என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கும். அவங்க என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்தே தெரிஞ்சுக்கிடுவாங்க. இவனுக்கு இதெல்லாம் தெரியும், இவருக்கு இதெல்லாம் தெரியும், இவர் எடுத்துக்க கூடாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறதுக்கான பெஸ்ட்டு வழி இது தான். நீங்கள் வந்து தியரியாக கற்றுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக இறங்கி கற்றுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே ஃபார் லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டு கெட் ஜாப் ஃபார் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டு ஷோகேஸ் யுவர் நாலேஜ் யூஸிங் தி வே ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிற வழி. நான் ஆரம்பத்தில் யூடியூப் சேனல் கிட்ட போகும்போது எனக்கு எஸ்இஓன்னு என்ன தெரியாது. எஸ்இஓன்னு என்ன கற்றுக்குருவேன், அதை வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். புரியுதுங்களா? நான் சூஸ் பண்ண டாபிக் இந்த சோசியல் மீடியா, அதனால் நான் இதில் போர்ட்ஃபோலியோ பண்ணுறேன். நீங்கள் எந்த இதில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதில் வந்து அதுக்கு ரெலவெண்ட்டாக போங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ இதுதாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்ட விஷயத்தை அதை ஆன்லைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்ளை பண்ணுங்கள். அதை வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணி ஒரு ஆர்டிகல் எழுதுகிறோம், சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறோம்னா இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கேவலமாக தாங்க வரும். டெலீட் பண்ணிடாதீங்க, எரேஸ் பண்ணிடாதீங்க, அது அங்கேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் தெரியும். ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப மொக்கையாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வரல, அதை போர்ட்ஃபோலியோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிரும். நான் சொன்ன இந்த பேசிக் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கோங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் பீப்புள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.